அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். அதாவது செக்ஷன் 79 பிஎன்எஸ், செக்ஷன் 299 பிஎன்எஸ், இந்த செக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பெண்ணை அவமதிக்கும் வகையில் பொது மேடையில் பேசியிருக்காரு. அதை இந்த செக்ஷனை தான் உயர்நீதிமன்றம் அவர் மேலே ஏன் வழக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஜிபிக்கு ஒரு ரிப்ளை நோட்டீஸ் கேட்டிருக்காங்க. அப்படி அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சால் இது மாதிரி செக்ஷனை தான் போடுவாங்க. அதாவது பொது இடத்துல ஒரு பெண்ணை சைகை மூலியமாக இல்லை ஆபாசம் அவங்களுடைய எதை பற்றி நம்ம பேசும்போது செக்ஷன் 79 புதிய சட்டம் பிஎன்எஸ்ல வழக்கு பதிவு செய்வாங்க. அதே போல சைவம் வைணவம் சொல்ற எந்த ஒரு மதத்தையும் தவறா பேசினா செக்ஷன் 299 பிஎன்எஸ் இந்த செக்ஷன்ல வழக்கு பதிவு செய்வாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. இதோட தண்டனை பார்த்தீங்கன்னா 3 வருஷம் சிறை தண்டனை, இல்லைன்னா ஃபைன். இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும், ரெண்டும் சேர்ந்து கிடைக்கும். அதோடைய வீரியத்தை பொறுத்து. நன்றி, வணக்கம்.